ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட் பண்ணுற அதே விஷயத்த எங்கள் அப்பாவும் அந்த கம்பெனியில் நோட் பண்ணி என்கிட்ட சொன்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நேட்டிவ்ல இருக்க என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரீசெண்டாக ஒரு புதுசாக ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூம்லாம் போய் விசிட் பண்ணேன். அப்படி எல்லா பிராண்டையும் பார்த்துட்டு நான் எடுத்த முடிவு என்னன்னா, சரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பிராண்ட் இருக்கு, ஸோ நாளைக்கு பின்னாடி சர்வீஸ்னா பெட்டராக இருக்கும், அதனால அப்பாவுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிராண்டை சஜஷன் பண்ணேன். அப்போ எங்கள் அப்பா சொன்ன விஷயம், வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிராண்டை நான் வாங்கி நாளைக்கு அந்த சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணாமல் பைக் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நான் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, சர்வீஸ் நல்லா கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த பிராண்டை வாங்கினேன் அப்படின்னா வாங்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். இதை தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பண்ண ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரியான சர்வீசஸை கிளைண்ட்டுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் குட் குவாலிட்டியில இருந்து அவங்க பின்னாடி கொடுக்கக்கூடிய சர்வீஸ் கரெக்டா இல்லை அப்படின்னா ஒரு நாள் மக்கள் அந்த பிராண்ட்ல இருந்து வெளியில வருவாங்க. அப்போ அந்த கம்பெனியில என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஜீரோக்கு வரும் அப்படிங்கறத அவங்க இண்டிகேட் பண்றாங்க.